ஹலோ மக்களே வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புறேன். நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை. வாழ்க்கையில தன்னம்பிக்கை எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது இருந்துட்டா போதும் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன். நம்பிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே நம்புவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு ஒருத்தனால ஒரு விஷயம் செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பான். இல்லைங்க எனக்கு இந்த முடியும், இந்த விஷயம் என்னால செய்ய முடியாது. என்னால நீச்சல்லாம் எப்படிங்க கத்துக்க முடியும்? எப்படிங்க கத்துக்க முடியும்? எப்படிங்க கத்துக்க முடியும்? அது அந்த விஷயத்த எப்படிங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நான் பெண்களுக்காக சொல்றேன். பெண்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஜுரம் வந்தா தாங்க மாட்டாங்க. அது வந்தா தாங்க மாட்டாங்க. வயிறு வலி இருந்தா தாங்க மாட்டாங்க. பீரியட்ஸ் பெயின் வந்தா அழுந்துட்டு உக்காந்துருப்பாங்க. ஆனா நம்ம கருத்தரிக்கும் போது நம்மளுக்கு டெலிவரி ஆகும் இல்லையா? அப்ப எவ்வளோ வலின்னு தெரிஞ்சு தானே நம்ம குழந்தை பெத்துக்கிறோம். அந்த வலியே தாங்குறோம்னா, கொஞ்சம் வலி இவ்வளோண்டு வலி தாங்க முடியாது நாம. இவ்வளோ பெரிய வலி எப்படி தாங்குறோம்? தன்னம்பிக்கை. நம்மளால முடியும்னு தானே நம்ம லேபர் வார்டுக்கு போறோம். அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன். எல்லா விஷயமும் முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சதே சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃப், ஒரு பாப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரை விட்டு ஒரு ஊர்ல இருக்காங்க. அப்புறம் பாப்பாவை ஸ்கூல் சேர்த்துற ஒரு நிலைமை வருது. பாப்பாவை ஸ்கூல் சேர்த்துறதுக்கு அவங்களோட ஒய்ஃபும் அந்த பாப்பா மட்டும் ஸ்கூல் சேர்த்துறதுக்கு சொந்த ஊருக்கு போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே அவங்க துணிஞ்சு என்னன்னாலும் பார்த்துக்கலாம். நம்ம போயிட்டு அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற தன்னம்பிக்கை, வாங்க நம்ம பார்த்துக்கலாம். என்னன்னாலும் நம்மளால முடியும். சம்பாதிச்சுக்கலாம். 10,000 சம்பாதிச்சுக்கும் நம்ம குடும்பம் நடத்திக்கலாம். வாங்க நம்ம ஊர்ல நம்ம பாப்பாவை படிக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றது எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை கொடுத்தா அவரும் வருவார். ஒரு குடும்பம் சேர்ந்து இருக்கும், ஒற்றுமையாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரால் முடியாதுன்னு சொல்லிட்டு பல பேர் முன்னாலாம் இந்த ஜரத்துலேருந்து க்யூர் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் உன்னால முடியும், நீ எழு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வண்டி ஓட்டுறதுக்கே பாருங்களேன். வண்டி ஓட்டும் போது பயம் விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அப்புறம் விழுந்து எழுந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே மாதிரி விழுந்து எழுந்தாதான் நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கிறோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு பாருங்க. சைக்கிள் ஓட்டும் போது டொக்கு அடிச்சுட்டு ஓட்டுவோம். காலெல்லாம் தராயும் கிழிச்சிக்கும். மறுநாள் கொஞ்சம் நல்லா அடிப்போம். 3வது நாள் நல்லாவே அடிப்போம். 4வது நாள் ஓட்ட கற்றுப்போம். அப்புறம் ஓட்டு போவோம். இப்படி எங்கே போச்சு அந்த பயம்லாம்? கீழே விழுந்தோம், எழுந்தோம், ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை. நம்மளால முடியும். எல்லாமே செய்யுங்க. முடியும். நல்லது செய்யுங்க. முடியும்னு நினைங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு அடி எடுத்தோம். ஒரு ரோடு போறோம். நம்ம ஒரு ரோடு உருவாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போது முள்ளா தான் இருக்கும். 2வது அது முள்ளும் உடஞ்சிருக்கும். நம்ம 2வது நாள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முள்ளாம் உடஞ்சிருக்கும். காலில் ஏறதாங்க செய்யும். ஏறாமலாம் இருக்காது. உடஞ்சிருக்கும். 3வது நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா முள்ளாம் பொசுங்கிட்டு இருக்கும். 4வது நாள் பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு ரோடு மாதிரி தெரியும். 5வது நாள் பார்த்தீங்கன்னா நடக்க முடியும். 6வது நாள் பார்த்தீங்கன்னா நல்லாவே நடக்க முடியும். 7வது நாள் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஃபர்ஸ்டே நம்ம ஒரு விஷயம் எது செஞ்சாலும் கொஞ்சம் ஒருத்தன் கேலி கிண்டல் செய்வாங்க. 4 பேர் 4 விஷயம் சொல்லுவாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அப்புறம் கொஞ்சம் அவன் அப்படிதான்ப்பா சொல்ற பேச்சு கேட்குறான்னா எனக்கு அப்படியே தெரியாம கீழே வந்துடும் சொல்லுவாங்க. கொஞ்சம் அந்த முள் நம்ம உடைக்கிறோம் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஆடுறான்ப்பா, ஆணவத்தில் ஆடுறான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நம்ம எழுந்து நடக்கும்போது. அப்புறம் அவங்க போடுவாங்க, எனக்கு அப்பயே தெரியும்ப்பா அந்த பையன் ஜெயிச்சிருவான்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 4 பேர் எதானா சொல்லுவாங்க. ஆனால் எவனும் தன்னம்பிக்கை மட்டும் கொடுக்க மாட்டான். ஏன்? அவன் ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு எவனும் கொடுக்க மாட்டான். அவனுக்கு தானே அவனே தன்னம்பிக்கை பண்ணும். மற்றவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க. எனக்கு ஆறுதல் கொடுங்க, எனக்கு அன்பை கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்காம தன்னம்பிக்கை நீங்கள் வைங்க. நம்மளால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு நினைங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு யாருமே எடுத்தோடனே ஆகாயத்தில் போய் நின்ற மாட்டாங்க. கொஞ்சம் ஏறுவாங்க, சரிவாங்க, அப்புறம் எழுவாங்க, அப்புறம் தாங்க ஏறுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எந்த விஷயம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே வெற்றி வந்துட்டா அப்புறம் வெற்றிக்கான மரியாதை எங்கெங்க இருக்கும்? உடனே கிடச்சிட்டா எப்படிங்க? இப்போ நம்ம ஒரு புடவை எடுக்கிறோம், ஒரு நகை எடுக்கிறோம். நகைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. நகை புடவை எடுக்கிறோம், உடனே அந்த கையில் கிடச்சிட்டா பசங்க இப்படிலாம் அமுத்தி விட்டுறலாம். ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு ரூபாயை சேர்த்து வைக்கும்போது உண்டியில் போடும்போது அதுக்கு 2 நாள் ஏங்கும் போது அதுக்கு 2 நாள் கண்ணீர் சிந்தும் போது தான் தெரியும் அந்த நகத்தோட இப்படிலாம் நம்ம சேர்த்தோம். அந்த நகத்தோட அருமை தெரியும். அதே மாதிரி தான் வெற்றியோட அருமையும். நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது
இப்போ எனக்கு 16 வருஷம் கனவுங்க எனக்கு வீடு கட்டுறாரு. 16 வருஷம் சின்ன வயசுல என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 7 வயசு எனக்கு 7 வயசு இருக்கும்போது இறந்துட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது படிக்கும்போது 5வது படிக்கும்போது எனக்கு 10 வயசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சேன், நம்மளுக்குன்னு சொந்த வீடு கட்டிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. இப்போ தான் எனக்கு சொந்த வீடு கட்டி முடித்தோம். நான் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் கூட பண்ணல. ஏன்னா வந்து அது வந்து வாசப்படி அந்த பக்கம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்சிட்டே இருந்தேன், என்னால் கட்ட முடியும், நான் கட்டிடுவோம். நான் வந்து பெரிய பங்களா வீடுலாம் கட்டலைங்க. குட்டிஸா ஒரே ஒரு அழகா ஒரு குருவி குண்டு மாதிரி தான் கட்டியிருக்கோம். ஆனால் அதுக்கு நான் வந்து என்னால் முடியும்னு நம்பினேன், கட்டினேன். எல்லாமே தன்னம்பிக்கைனா மற்றவங்க நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறது இல்லை. மற்றவங்க எவனும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க நல்லா இருக்கிறது எவனுக்கும் பிடிக்காது. அதுதான் இங்கே மேட்ரு. யாருக்கும் யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிடிக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அவனை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு சொல்லி தெரியாது. அதனால மற்றவங்க சொல்லுவாங்க, 4 பேர் 4 விஷயம் சொல்லிடுவாங்களே, இது பண்ணால் என்ன ஆகிடுமோ, ஒரு விஷயம் போயிட்டு நான் தான் சொன்னேன், ஒரு பாப்பா வந்து ஸ்கூல் சேர்த்துனா திடீர்னு போயிட்டா நம்ம வேலை கிடைக்காது என்ன ஆகிடுமோ சொல்லிட்டு எதுக்குங்க நெகட்டிவாக திங்க் பண்ணுங்க. நல்லதே நினைங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒரு விஷயம் தொடக்கம்னு இருந்தால் முடிவுன்ட்டு அது கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயம் செஞ்சு பாருங்கள், ஆரம்பிச்சுட்டா அதுக்கான முடிவு எங்கேயா இருந்தாலும் அது நம்மளை தேடி வந்துடும். முடிவு இல்லாமல் ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. அதனால ஒரு விஷயம் முடியணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். நாமளே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். தன்னம்பிக்கையாக இருங்க, எல்லாமே நம்மளால பண்ண முடியும். எதுவுமே பண்ண முடியாமல் எந்த விஷயமும் இல்லை. நான் வந்து இதுதான் சொல்கிறேன், தொழில் செய்யணுமா செய்யுங்க. செஞ்சு ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா பண்ணாமே இருக்கிறதுக்கு அது பண்ணி தோற்றா கூட ஒரு விஷயம் கற்றுப்போம். ஒரு தோல்வியில் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கஷ்டம்னு வந்தால் அந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். ஒரு அனுபவம், ஒரு தோத்துட்டா ஒரு அனுபவம் கிடைக்கும், ஜெயிச்சுட்டா ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனால் அனுபவத்தால் தர முடியும், அந்த முயற்சியால் தர முடியாத அனுபவத்தை கூட தோல்வி தந்துட்டு போயிடும். அப்புறம் அந்த தோல்வியும் எழும்போது அவன் பெரிய உயர்த்து போயிடும். அம்மாவையும் சொல்லி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதோ ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோஸ்க்கு போட்டிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். பிரபஞ்சம் காற்று அடிச்சுட்டே இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும். வெற்றி நிச்சயம். பை பை.